சரியான சோத்தமிக்கு ஆளுங்களை பக்கத்துல வச்சிருக்கேன்டா நானு. உங்களை நம்பி பண்றேன் பாரு. சாமியே சரணம் ஐயப்பா. ஆமா ஏலங்க என்ன நடக்குது? ஏல என்னாச்சு? ஏல உங்களுக்கு பைத்தியம் இது பிடிச்சு போச்சால? நடு ரோட்டை மறிச்சு ஒருவேளை கட்டி போட்டுருக்கீங்க, ஒருவேளை அடிச்சு துவச்சிக்கிட்டு இருக்கீங்க. இங்க என்னெல்லாம் நடக்குது? ஏல ரவுடி போயிடலாம் நீங்க. வாய மூடிட்டு போயிடு, இல்லனா மூஞ்சில கோட போட்டுறோம். போயா. ஏல நீ கோட்டை போடு இல்ல ரோட்டை போடு, முதல்ல வழிய விட சொல்லல. நானே ஆளை மாத்தி தூக்கிட்டேங்கிற கடுப்புல இருக்கிறேன். இந்த நேரத்துல இவன் வேற வந்து நொய் நொய்னுகிட்டு அவனை வந்தான்னு வச்சுக்கோ, உன்னை பேத்துருவேன். சாமியே சரணம் ஐயப்பா. என்னம்மா ஒரு குடும்ப பொண்ணா இருந்துகிட்டு இப்படி எல்லாம் பேசுற? இந்த பாருமா, இந்த குருசாமி போய்தான் ஏகப்பட்ட கன்னிச்சாமிகளுக்கு மாலையை போட்டு விடணும், புரியுதா? முதல்ல வழிய விட சொல்லுமா, கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுதாயி. அவனுக்கு வழியை விட்டு அனுப்பி தொலைங்கடா. செல்வத்தை அடி பின்னிருப்பாங்க இவளுக்க. நாம மட்டும் மாட்டிருந்தாலும் இதே கதிதான். கருப்பசாமி காப்பாத்திட்டப்பா. என்னது காத்து வழிவிட்டாலும் கருப்பு வழிவிட மாட்டேங்குது. என்னையா பிரச்சனை? நம்ம வண்டி அப்பப்போ இப்படிதான் சாமி, மக்கார் பண்ணு சாமி. ஐயோ உயிரை போங்குறோம். ஆஹா, இவங்க நம்மள அடையாளம் கண்டுபிடிச்சிட கூடாதே. என்ன பண்றது? ஐயப்பா நீதான் காப்பாத்தணும். யோ ஓட்டு வண்டியை வச்சுட்டு ஏன் உயிரை வாங்குற? மா தள்ளுமா, அனுப்பி விட அந்த ஆளை. சாமியே சரணம் ஐயப்பா. ஏமா பார்த்தா குடும்பத்து பொம்பளை மாதிரி இருக்க, இப்படி அரசாங்க அதிகாரியெல்லாம் கட்டி போட்டு அடிக்கிறியே, இதெல்லாம் நல்லாவா இருக்கு? மாலை போட்டிருக்கேன்னு பாக்குறேன், வாயை முட்டு போய். சாமியே சரணம் ஐயப்பா. சுவாமியே சரணம் ஐயப்பா. இந்த ஆபீசர் விவரமா நம்மள மாட்டி விட்டுட்டு சாமியார் கட்டப்ப போட்டு எஸ்கேப் ஆயிட்டாரு. இந்த லூசுங்க அது தெரியாம நம்மள காட்டுன்னு காட்டிட்டானுங்க. ஏ கண்மணி, நீ தேவையில்லாம வருத்தப்பட்டு இருக்காத. அந்த ஆபீசர் இந்த வழியா தானே வருவான், வரட்டும். ஒரே அமுக்கு அமைக்கிறான் அவனை. டேய் இதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இடத்த காலி பண்ணுங்க. போங்க அந்த பக்கம் போங்க, கூட்டு போடா. டேய் சைக்கிள் எடு. சரிக்கா. போ சீக்கிரம் போ. ஏண்டா என்னடா இன்னும் அவசரம் காணும்? அவங்க எல்லாம் என்ன நம்மள மாதிரியா? கவர்மெண்ட் ஆபீசர்ப்பா. அவங்க எல்லாம் பொறுமையா தான் வருவாங்க, நம்ம தான் அவங்களுக்காக வெயிட் பண்ணணும். அப்படி என்ன கவர்மெண்ட் ஆபீசர்? வந்துட்டாங்க, கிளம்பி இவங்க இஷ்டத்துக்கு வாபஸ். சொல்லுமா ஆபீசர் இப்ப வருவாரு? தெரியலையம்மா, வர்ற டைம் தான், என்ன ஆளை காணா. ஆஹா, எல்லாரும் ஒரு மாதிரியா குறுகுறுன்னு பாக்குறாங்களே, நம்மளை யாருன்னு கண்டுபிடிச்சிருவாங்களோ. கூடுமானவரை தெரியாம சமாளிப்போம். ஐயப்பா பாத்துக்கையா, நீதான் காப்பாத்தணும். டேய் கதிரு, அந்த சாமியார் என்ன குறு குறு குருன்னு நம்மளே பாத்துக்கிட்டு இருக்காரு. ஏதாவது குறிகிரி சொல்லி காசு எதிர்பார்ப்பாரோ? நீ ஏன்டா அவரை பாக்குற? ஆயுஷ்மான் பவ, ஆயுஷ்மான் பவ, ஆயுஷ்மான் பவ. சாமி 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 செத்த இருங்க. என்ன நீங்க பாட்டுக்கு ஆயுஷ்மான் பவ ஆயுஷ்மான் பவன்னு நேரா உள்ள போய்கிட்டு இருக்கீங்க? இது என்ன கோயில் நினைச்சீங்களா இல்ல குறி சொல்ற இடம் நினைச்சுக்கிட்டீங்களா? இது ஊராட்சி ஒன்றிய அலுவலகம், தெரியுமா உங்களுக்கு? ஏதாவது கோயில்ல போய் உங்க கடையை விரிச்சீங்கனாலும் 4-5 பேர் 5-10 போடுவாங்க, உங்களுக்கு தேரும். அதை விட்டு இங்க வந்திருக்கீங்க, போங்க எங்கிட்டு. சாமி பாட்டுக்கு வந்துட்டு போறாரு, நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க. நல்லது சொன்னா நாட்டுல ராசாத்திக்கு நம்மள அடையாளம் தெரியல, இந்த பசங்களுக்கு அடையாளம் தெரியல. உண்மையான சாமியாருன்னு நினைச்சிட்டாங்க. எல்லாம் அவன் செயல். சாமி எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. என்னமா திடுத்து காலில் விழுந்துகிட்டு? ஆசீர்வாதம் தானே கேட்டேன் சாமி. ஆசியா மங்களம் உண்டாகட்டும் சாமி.
ஏற்கனவே அந்த ஆளு ஒருத்திக்கு 2 பேரை வச்சுக்கிட்டு ஒண்ணும் இல்லாம இருக்கு. இதுல வேற பக்கத்து வீட்டு மங்களத்துக்கு உண்டாகட்டும்ன்ற. அப்படி ஒருத்தி இருக்காளா? தப்பு பண்ணிட்டம்மா. பாக்கியம் உண்டாகட்டும். அது எங்க எதிர் வீட்டு பாக்கியமாச்சே. அப்படி சொன்னாலும் தப்பா போகுது. சரிம்மா, இருவருக்குமே சீக்கிரம் உண்டாகட்டும் உண்டாகட்டும் உண்டாகட்டும். இவர் போலீஸ் சாமியாரா இருக்கும். வா போலாம். அதான் தெரியுது. ஏ சாமி, கொஞ்சம் நில்லு. என்ன பாக்குற? எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். இவ நம்ம கிட்ட என்ன உண்மையை எதிர்பார்க்கிறா? ஒருவேளை நம்ம ஆபீஸ்ல இருந்து தெரிஞ்சு போயிருக்குமோ? கருப்பசாமி, என்ன சோதனை? வணக்கம் சாமி. வணக்கம். யோ, என்னோட புருஷன் தான் முன்னாள் சேர்மேனு. ஆனா அவன் என்ன விட்டுட்டு 2வது பொண்டாட்டி சுமதி பேர்ல நாமினேஷன் பண்ண வந்திருக்கான். அதுக்கு இந்த எலெக்ஷன் ஆபீசரும் உடனே இருந்திருக்கான். ஏ சாமி, நீ தான் நம்பர் 1, அவ தான் நம்பர் 2ன்னு எனக்கு எப்படி சாமி தெரியும்? என்னது உனக்கு? அது வந்து சாமி, அது இல்லம்மா, அந்த ஆபீசருக்கு எப்படி தெரியும்னு தான் சொல்ல வந்தேன். அதுக்குள்ள சாமி வாய் உளறிட்டேன். தெரியணும் இல்லனா அந்த மட சாம்பிராணி எதுக்கு ஆபீசர் ஆனா? நல்ல கொழுத்த சம்பளம் வாங்குறான்ல. நாம தான் ஆபீசர்னு தெரியாம இந்த கிளி கிளிக்கிறா. உண்மையிலே நாம தான் ஆபீசர்னு தெரிஞ்சா உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாளோ? அக்கா, நீ என்னக்கா இந்த சாமி கிட்ட வளவளன்னு பேசிக்கிட்டு ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லு. அந்த சாமியார் வயித்துல ஒரே குத்தா குத்தி குடல உரி உன் கையில கொடுக்குற, மாலையா போட்டுக்க. என்னப்பா இது பொசுக்குன்னு கத்தியெல்லாம் காமிச்சுக்கிட்டு இருக்கீங்க? டேய், அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்டா. என்ன கருப்பசாமி, கத்தியெல்லாம் காட்டுறாங்க? கொஞ்சம் அசந்தா போட்டுருவாங்க போல் தெரியுது. சமாளிப்போம். டேய் தம்பி, இந்த ஆபீசர் கதைய அப்புறம் முடிக்கலாம். முதல்ல இந்த சாமியார. ஆமாமா, என்ன பண்ண போறீங்க? பதறாதீங்க சாமி, உங்ககிட்ட ஒரு வாக்கு கேட்கலாம் தான் சொல்ல வந்தேன். என்கிட்ட வாக்கா? என்ன வாக்குமா கேட்கணும்? அது ஒண்ணும் இல்ல, நீதான் சாமியாராச்சு. அந்த சுமதி இருக்கால, சுமதி என் சக்காலத்தி, அவ ஜெயிப்பாளா இல்ல தோப்பாளான்னு உன் நாண திருஷ்டியில பார்த்து சொல்ல. நான் என்ன ஒரிஜினல் சாமியாரா? பார்த்து சொல்ல. அது தெரிஞ்சு நீ என்னமா பண்ண போற? தோத்தா எனக்கு சந்தோஷம், தோ வந்த வழியே போயிடுவேன். ஒருவேளை அவ ஜெயிச்சிட்டா? அதுக்கு காரணமா இருந்த ஆபீசர் குடல என் தம்பி உருவான். நான் மாலையா போட்டு ஜாலியா போயிடுவேன். என் குடல உருவியா? என்னது? என்னம்மா இது அநியாயமா இருக்கு? அந்த பொம்பளை ஜெயிச்சானா அந்த அதிகாரியை ஏன் குத்தணும்? உன் புருஷனை தான் குத்தணும். என்னது? ஏன் புருஷனை குத்த சொல்ற? நீ இவ்வளவு நேரம் விட்டு வச்சதே பெரிய விஷயம். டேய் தம்பி, அடையாளம் தெரியலையா? நான் தான் தேர்தல் அதிகாரி. தேர்தல் அதிகாரியா? சாமியார் மாதிரி இருந்துகிட்டு தேர்தல் அதிகாரி பாருப்பா, நான் தான் அந்த அதிகாரி. நான் நம்ப மாட்டேன். இன்னும் நம்பலையா? இப்ப பாருடா. இப்போ இவரு எனக்கு தேர்தல் அதிகாரியா இவரு? நம்ம கிட்ட இவ்வளவு வேலை கட்டிட்டால இந்த ஆளு சும்மா என் தம்பி விடுறா. நீ எவ்வளவு பெரிய பொம்பளையா வேணா இருந்துட்டு போ. இப்ப கத்தி உன் தம்பி கழுத்துல இருக்கு. மரியாதையா இந்த மாதிரி சீன் எல்லாம் போடாம இங்க இருந்து கிளம்பி போங்க. என் தம்பி விடுறா முதல்ல. போடா. டேய், மரியாதையா இங்க இருந்து போயிருங்க சொல்லிட்டேன். டேய், போறீங்களா இல்லையா? போங்கன்றல. உங்க எல்லாரையும் அப்புறம் வச்சுக்கிறேன். டேய் வாடா போலாம். மாப்ள, நீ தங்கச்சியை கூட்டு போய் நாமினேஷன் வாபஸ் வாங்கடா. சார், நீங்க போங்க சார் உள்ள. ரொம்ப நன்றி தம்பி. பரவாயில்ல சார், போங்க சார் உள்ள. நல்ல வேலை ஒரு கண்ணில் விட்டுருக்கும். அட்டை கத்தியா நெஜ கத்தியா? ஷார்ப்பா தான் இருக்கு. ஏய், இன்னும் போகலையா நீங்க? என் சக்காலத்தி மட்டும் ஜெயிக்கிட்டோம், அப்புறம் இருக்கு இந்த ஆபீசருக்கு. ஏய், கத்தி இன்னும் என் கையில தான் இருக்கு. வந்த உன் தம்பியை சொருகிடுவேன் பாத்துக்க. படா கருவாப்பையிலே. பரவாயில்லையா மாப்ள, கத்தி இருந்தா நம்ம பேச்ச பல பேர் கேக்குறாங்க. வா நம்ம உள்ள போவோம். சரி. ரவுடிப்பைய கத்தி காமிச்சு மிரட்டான். இதுக்கெல்லாம் நாங்க பயந்துருவோமா? சார், இப்ப எதுக்கு சார் கெட்டப் எல்லாம் போட்டுட்டு வந்திருக்கீங்க? என்ன ராசாத்தி இப்படி கேக்குற? நீ வாபஸ் வாங்க கூடாதுன்னு ஊர் முழுக்க சதி நடக்குது. இந்த சதியில எனக்கு ஏதாவது விபரீதம் நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இந்த சாமியார் கெட்டப்பு. சரிமா, நீங்க 2 பேரும் ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்துருங்க. நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். சார் சார்,
நான் கையெழுத்து போட்டுடுறேன், நீங்க அப்புறமா போங்க சார். ஏன் தாய் அவசரப்படுற? நான் 5 நிமிஷத்துல வந்துடுறேன்னு சொல்றேனே. சார் ப்ளீஸ் சார், நான் சைன் பண்ணிடுறேனே. இல்லனா கண்மணி அதுக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து விட்டுடுவா. என்ன வாபஸ் வாங்க விடாம சதி நடக்குதுன்னு நீங்க சொன்னீங்களே சார். நல்ல யோசனையா சொன்னமா. இப்ப நான் ஒரு ரவுடிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி வந்திருக்கேன். கருப்பசாமி, நீயும் சதி பண்ணிராத. இது நல்லபடியா நடக்கட்டும். சார் சீக்கிரம் வாபஸ் வாங்குற ஃபார்மை கொடுங்க சார். உன் அவசரம் எனக்கு புரியுதாயி. இன்னைக்கு வாபஸ் வாங்கிடலாம். சரவணன், அந்த வாபஸ் வாங்குற ஃபார்ம் எடுத்துட்டு வாங்க. ஏன் நின்னுகிட்டு உட்காருமா. கொடுப்பா. இந்தாமா, சந்தோஷமா கையெழுத்து போடு. இனிமே உனக்கு நல்லதுதாம்மா நடக்கும். என்ன, நீ சேர்மன் ஆகி ஜெயிச்சு மக்களுக்கு நல்லது நடக்கும்னு நினைச்சேன். அது நடக்காம போயிருச்சு. அது மட்டும் தாமா மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. சார் நீங்க ஒன்னும் வருத்தப்பட வேண்டாம். ஏன்னா எங்க மரகத அத்தையும் ரொம்ப நல்லவங்க தான். கண்டிப்பா மக்களுக்கு நல்லது மட்டும்தான் பண்ணுவாங்க. அதனால நான் வாபஸ் வாங்குறதுல எனக்கு கொஞ்சம் கூட வருத்தமே இல்லை. எனக்கு எங்க அத்தை ஜெயிச்சாலே போதும். அதுவே எங்களுக்கும் எங்க குடும்பத்துக்கும் ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் இல்ல, என் மாமாவும் அதுதான் விரும்புவாரு. நல்லது நடந்தா சந்தோஷம் தான்மா. சார் உங்களுக்கு எவ்வளவோ ஆபத்து வந்தோம் இப்படி கெட்டப்லாம் போட்டு வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். ஆமா சார், எங்களால உங்களுக்கு ரொம்ப தொல்லையா போச்சு. எங்களை மன்னிச்சிருங்க. அதெல்லாம் எதுக்குமா மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு, எல்லாமே நல்லதுக்கு தான். சரி சார், வாங்க. அப்ப நாங்க கிளம்புறோம். சரிங்க சார், நாங்க கிளம்புறோம். ரொம்ப நன்றிங்க ஐயா. வரோம் சார். நன்றி நன்றி. மாப்பிள, தங்கச்சி முகத்துல இப்பதான் ஒரு நிம்மதியே பார்க்க முடியுது. ஆமா மாப்ள, ராசாத்தி முகமே மாறி போயிடுச்சு. ஆமாண்ணே, இப்பதான் ஒரு பெரிய சுமையை இறக்கி வச்ச மாதிரி இருக்கு. நான் ஆசைப்பட்டதெல்லாம் நடக்க போகுது. நம்ம குடும்பமா எல்லாரும் ஒரே வீட்ல ஒன்னா சந்தோஷமா இருக்க போறோம் மாமா. மாமா, நான் பெரியத்துக்கு ஃபோன் பண்ணி சொல்லட்டுமா? பண்ணு. புனிதா, போதும், எனக்கு ஒரு அப்பளம் கூட. இந்தா புடி. போதும். போதுமா? வாங்கக்கா, உட்காருங்க, சாப்பிடலாம். ஆமா, பசிக்குது எனக்கும். சொல்லு ராசாத்தி. பெரியத்த, நான் சேர்மன் எலெக்ஷன்ல இருந்து வாபஸ் வாங்கிட்டேன். ரொம்ப சந்தோஷம். அத்தை, நானும் மாமாவும் இப்ப வீட்டுக்கு வரலாம்ல? அத்தை, நான் உனக்கு வாக்கு கொடுத்ததுதான். அதுல எந்த மாற்றமும் இல்ல. ரொம்ப சந்தோஷம் அத்தை. அத்தை, வச்சிடுறேன். மாமா, பெரிய வீட்டுக்கு வர சொல்லிட்டாங்க. மங்க, சாப்பிடுதானே கூப்பிட்ட? அப்ப பசி இருந்துச்சு. ஆனா இப்ப சந்தோஷத்துல வயிறு மனசு எல்லாமே நிறைஞ்சிருச்சு. ராசாத்தி சேர்மன் எலெக்ஷன்ல இருந்து வாபஸ் வாங்கிட்டா.
என்ன இதுக்கே ஆச்சரியப்பட்டு போனா எப்படி? இன்னொரு சர்ப்ரைஸும் இருக்கு. என்ன சர்ப்ரைஸ்? இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு தெரிஞ்சிடும். மாமா, நம்ம நினைச்ச மாதிரி நல்லபடியா வாபஸ் வாங்கியாச்சு. அதான் சாமி பார்த்து நன்றி சொல்லிட்டு வரலான்னு நீங்களும் வாங்கல. இல்ல, நீ போயிட்டு வா. மாமா வாங்க மாமா. டேய், அதான் தங்கச்சி இப்படி தூரம் கூப்பிடுதுல, 2 பேரும் போய் சாமியை கும்பிட்டு வாங்க போங்க. அப்ப நீயும் வா. நாளா வரல. அண்ணா, என்னண்ணா இது? பின்ன என்னம்மா, நான் கும்பிடுறதே அந்த சாமி நடத்தி வைக்குது. நீ வேண்டதுதான் நடக்குது. அதனாலதான் வரல. என்ன டேய், வாடா. வா வா. அம்மா தாயே, என் ஆசைப்படி வாபஸ் வாங்க வச்சிட்டேன். அதே மாதிரி என்னோட இன்னொரு ஆசையும் நீ நிறைவேற்றி வைக்கணும். எப்படியாவது எங்க மரகதத்தை சேர்மன் ஆகணும். அது மட்டும் நடந்தா நான் உனக்கு பொங்கல் வச்சு மாவிளக்கு போடுறேன். அம்மா தாயே, உனக்கு கொஞ்சமாவது கருணை இருக்காமா? என் தங்கச்சி ராசாத்தி சேர்மன் ஆகணும், இந்த ஊருக்கே நல்லது நடக்கணும் தானம்மா இவ்வளவு தூரம் பாடுபட்டோம். அது எல்லாத்தையும் கெடுக்கிற மாதிரி அவளை இப்ப வாபஸ் வாங்க வச்சிட்டியம்மா. அம்மா, உன் மேல நான் செம்ம கோவத்துல இருக்கேன்னு சொல்லிட்டேன். இனிமேல் உனக்கு கும்பிட மாட்டேன். என்னண்ணா இது? ஏன், என்னாச்சு? நானே இப்பதான் எலெக்ஷன்ல இருந்து வாபஸ் வாங்கிட்டதை நினைச்சு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கேன். ஆனா நீங்க சாமி கிட்ட ஏன் வாபஸ் வாங்க வச்சுன்னு திட்டிட்டு இருக்கீங்க. நானா? நான் எங்க அப்படி பேசுனேன்? டேய், சாமி கிட்ட வேண்டதை நினைச்சு எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்க. அப்படியா? சரி சரி, வாங்க போலாம். சாமி கிட்ட தான் பேசினேன், உங்க எல்லாரும் கேட்டுச்சா? மாமா, பாவமா இருக்கு, அதனால சாப்பிடுறதுக்கு காசு கொடுக்கலாமே. இந்தா குடு. சாமி, இந்தாங்க, ஏதாவது வாங்கி சாப்பிடுங்க. என்ன மாமா இது? இவங்களுக்கெல்லாம் பணம்லாம் வரும் தாழ் தான். ஆமா ஆமா, தாள், வெறும் பேப்பர். ஆனா நீ கூட இதுல 100 ஒத்த ரூபா இருக்கும்ப. அது உன் கணக்கு. ஆனா என் கணக்கு வெறும் தாள் தான். நீயா ஒரு மனக்கணக்கு போட்டு வந்திருப்ப. ஆனா நீ போட்ட கணக்கு அழிச்சு ஆண்டவன் ஒரு கணக்கு போடுறாமா. நாளையும் 5 கூட்டி 4 அவன் கணக்கு தான் சரி. நீ போட்ட கணக்கு தப்பு. அவன் போட்ட கணக்கு ஜெயம் கணக்கு. ஜெயம் உனக்கு தான். நீ எதுல பின்வாங்கினாலும் ஜெயம் எப்பவும் உனக்கு தான்.
என்ன மாமா, நாம தான் வாபஸ் வாங்கிட்டோமே, அவரு நம்ம ஜெயிக்க போறோம்னு சொல்றாரு. எனக்கு ஒண்ணுமே புரியலையே. விடு, அவர் ஏதோ வளர்றாரு. வா நம்ம போலாம். ஆமா ராசாத்தி, இங்க பாரு, 100 ரூபாய கீழே போட்டு போகும்போதே தெரியல, பித்தம் முத்தி போச்சு. அதான் நீ வாமா நம்ம போலாம். என்ன இது, இன்னும் அந்த எலெக்ஷன் ஆபீசர் வரவே இல்ல. ஒருவேளை லீவ் கிவ் போட்டானோ? இரு கண்மணி, எப்படி இந்த வழியா தானே போகணும், பார்க்கலாம். நம்ம கண்ணுல இருந்து தப்பிக்க முடியுமா? ஆமா கண்மணி, இன்னும் கொஞ்ச நேரம் பார்க்கலாம்.